வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்னேகப்பிரியா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நாடு முழுவதும் சந்திச்சிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க நாளை கடைசி நாள். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரான் மிக கடுமையான ராணுவ தாக்குதலை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல். 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி ஆறுதல் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நாடு முழுவதும் சந்திச்சிருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை தரமணையில் பீகார் மாநில இளைஞர் கௌரவ் குமார், அவரது மனைவி, 2 வயது குழந்தை ஆகிய மூவரும் கொடூரமாக உயிர்மாய்க்கப்பட்டனர். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதளத்தில் பதிவுகளை பதிவிட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்தான் திருத்தணியில் மகாராஷ்டிரா மாநில இளைஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் பேரலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு வடமாநில குடும்பம் மொத்தமாக உயிர்மாய்க்கப்பட்ட சம்பவம் மிகவும் கண்டனத்திற்குரியது. பின்னர் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நாடு முழுவதும் சந்திச்சிருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என்று கூறினார். இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை வன்மையாக கண்டிப்பதுடன் யாருக்கும் பாதுகாப்பற்ற மோசமான ஆட்சியை நடத்தி வரும் விடியா திமுக அரசிற்கும் எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் வெளி மாநிலத்தவருக்கும் பாதுகாப்பு கேடயமாக திமுக அரசு திகழ்வதைப் போல் வாய்ச்சவடால பேசும்போது பொம்மை முதலமைச்சர் இந்த சம்பவத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என கேள்வி எழுப்பினார். இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டிப்புடன் வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க நாளை கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்கவும், 18 வயது பூர்த்தி செய்தவர்கள் புதிதாக பெயர்களை சேர்க்கவும் கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 12,43,363 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் ஜனவரி 18ஆம் தேதியுடன் முடிவடைந்த பெயர் சேர்ப்பு பணி தற்போது வருகின்ற 30ஆம் தேதி வரை நீடித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மேலும் புதிதாக வழங்கப்பட்ட படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. ஈரான் அரசு அணுசக்தி விவகாரத்தில் புதிய ஒப்பந்தத்திற்கு உடன்படாவிட்டால் மிக கடுமையான ராணுவ தாக்குதலை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் வலைதள பதிவில் வெனிசுலாவில் பணி முடிந்தது போல் ஈரானிலும் விரைவாக செயல்பட அமெரிக்க ராணுவம் தயாராக உள்ளது. தொடர்ந்து அணு ஆயுதங்களை தவிர்த்து அனைவருக்கும் நன்மை பயக்கும் நியாயமான ஒப்பந்தத்திற்கு ஈரான் வர வேண்டும் என்றும், இல்லையெனில் அடுத்த தாக்குதல் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் வெனிசுலாவில் நடத்திய ராணுவ தாக்குதலை விட பெரிய அளவிலான ஆப்ரஹாம் லிங்கம் என்ற பெயர் கொண்ட பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் மிகுந்த வலிமையுடனும் வேகத்துடனும் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய நியூசிலாந்து அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 216 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 18 ஓவரில் 165 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரில் 1-3 என்ற கணக்கில் தற்போது உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை அமைச்சர் கயல்விழி நேரில் ஆய்வு செய்தார். தாராபுரம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டுதல், இணைப்பு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர் கயல்விழி பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே, கோட்டாட்சியர் பெலிக்ஸ் ராஜா, நகராட்சி தலைவர் பாபு கண்ணன்,
திமுக நகர செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் உடன் இருந்தனர். சாதி பாகுபாடு என்பது இந்தியாவிற்குள் சுருங்கிவிடக்கூடியதல்ல என்றும், அது ஒரு சர்வதேச பிரச்சினை என்பதால் அதனை ஐநா பொதுசபை மற்றும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் விவாதித்து சர்வதேச தீர்வை எட்ட வேண்டும் என்றும் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் செயல்படும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் கல்லூரிகள் சமூக படிநிலை முறைகள் ஒழிப்பதற்கான சர்வதேச சம்மேளனம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று உலகளாவிய சமூக பாகுபாடுகள் மற்றும் சாதி ஒழிப்பு என்ற தலைப்பில் உரையாற்றினார். அப்போது சாதி பாகுபாடு என்பது இந்தியாவிற்குள் மட்டும் சுருங்கிவிடக்கூடிய ஒன்றல்ல, அது ஒரு சர்வதேச பிரச்சினை என்றும், எனவே இதனை ஐநா பொதுசபை மற்றும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் விவாதித்து இதற்கான சர்வதேச தீர்வை எட்ட வேண்டும் என்று தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். மேலும் மனிதர்களுக்கு இடையே இயற்கையாகவே நிறம், உடல் அமைப்பு போன்றவற்றில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் ஒருவரை உயர்த்தவர் என்றும் மற்றொருவரை தாழ்ந்தவர் என்றும் கருதும் சமூக ஏற்றத்தாழ்வு என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பிதம் என்றும் விளக்கினார். இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட நிலையில் சிதறி கிடக்கும் மக்களை ஒருங்கிணைக்க தலித் என்ற பொதுவான சொல் அவசியமாகிறது எனவும், தலித் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதி அல்ல, சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உரிமைகள் மறுக்கப்பட்ட அனைவரையும் குறிக்கும் சொல்லாகும் என்றும், சமூக நீதி அரசியலில் பெண்களும் கூட தலித்களே என்றும் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். மேலும் சாதியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது தீர்வாகாது, சாதியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்தொழிக்க வேண்டும் என்பதே புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு என்றும், சாதியை தாங்கி பிடிக்கும் சனாதன கோட்பாடுகளை வீழ்த்தாமல் சாதி ஒழிப்பு சாத்தியமில்லை என்றும் தொல் திருமாவளவன் அழுத்தமாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ராஜசாமுவேல், டாக்டர் வி.ஏ. ரமேஷ்நாதன், பால் திவாகர், நமலா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் ஏராளமான மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். பல்வேறு சாதிகளாக இங்க வந்து பிராக்மெண்ட் ஆகி கிடக்கு, சிதறி கிடக்கு, உடைந்து கிடக்கிறது, சின்ன சின்ன குரூப்பா இருக்குது. இந்த மாதிரியான சமூகங்களுக்கு பிறப்பின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் ஒர்க் அண்ட் டிசென்ட், அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலை தொழில் அதன் அடிப்படையிலும், அவர்கள் எந்த ஜீன் வழியை சார்ந்தவர்கள், என்ன ஜெனட்டிக் அப்படிங்கிற அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையிலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான ஒரு உலகளாவிய பொது கருத்து உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இது கலைந்தெறியப்பட வேண்டும் என்கிற பொது கருத்து. அம்பேத்கரை படித்தவர்கள், பெரியாரை படித்தவர்கள், மார்க்ஸை படித்தவர்கள் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு காஸ்ட் இஸ் நாட் a மேட்டர், நாட் a மேட்டர். அது ஒரு மேட்டரே கிடையாது, அது யாருமே டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. அதை வந்து சாதி பெருமை பேசுகிறாங்க. இதில் என்ன, சாதியை ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் ஆனர் கில்லிங் பண்ணணும், அது சரிதான், நியாயம்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு குறைவாக தான் இருக்கு. போரூரில் விமானத்துறை, கப்பல் துறை உள்ளிட்ட பாடத்திட்டங்களை கொண்ட புதிய கல்வி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் கணபதி திறந்து வைத்தார். சென்னை போரூரில் விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் கடல் வர்த்தக துறைகளில் பாடத்திட்டங்களை கொண்ட ராயல் போல்கான் எனும் புதிய கல்வி மையம் திறக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் கணபதி மற்றும் கவுன்சிலர் சங்கர் கணேஷ் ஆகியோர் இந்த கல்வி மையத்தை திறந்து வைத்தனர். இந்த கல்வி மையத்தில் விமான நிலையத்தில் பணிபுரிவதற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் டிப்ளோ படிப்புகள் தொடங்கப்பட உள்ளன. சென்னையின் புறநகர் பகுதியில் வான்வெளி, கடல்வெளி வேலை வாய்ப்புகளுக்கான கல்வி மையங்கள் இல்லை என்பதால் இது புறநகர் மக்களுக்கு பெரும் வாய்ப்பாக இருக்கும் என எம்எல்ஏ மற்றும் கவுன்சிலர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வீராங்குப்பத்தில் சாமுண்டீஸ்வரி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் எருதுவிடும் விழாவை 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஆம்பூர் அடுத்த வீராங்குப்பத்தில் சாமுண்டீஸ்வரி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா மாநிலத்தில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. குறைந்த நேரத்தில் போட்டி இலக்கை கடந்து முதல் பரிசு வென்ற காளையின் உரிமையாளருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இரண்டாவது பரிசாக 90,000 ரூபாயும்,
மூன்றாவது பரிசாக 75,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா மாநிலத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கோவையில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக பிராய்லர் கோழி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. கோவையில் பேசிய பிராய்லர் கோழி உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் 90% கறிக்கோழி பண்ணையாளர்கள் கிலோவுக்கு ₹7.50 முதல் ₹12 வரை வளர்ப்பு தொகை பெறுவதாக தெரிவித்தனர். பண்ணையாளர்கள் நேரடியாக எந்த போராட்டத்திலும் ஈடுபடவில்லை என்றும் தெரிவித்தனர். தற்போதைய கறிக்கோழி விலை உயர்வு போராட்டத்தினால் ஏற்பட்டது அல்ல, இது தற்காலிகமான ஒன்றே என்றும் விரைவில் நிலைமை சீராகும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நடத்தியிருக்கின்றன. சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் இது தொடர்பாக நடைபெற்றுள்ளன. இதன் எதிரொலியாக சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதற்காக விரிவான ஒரு அறிக்கையும் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் உற்பத்தியாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு தெளிவான முறையான ஒரு விளக்கத்தை அளிப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். முதலாவதாக தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் எல்லாரும் கிலோவிற்கு வளர்ப்பு தொகையாக ₹6.50 பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கரும்புச்சாறு விற்பனையாளர் நலசங்கம் தொடக்க விழாவும் அடையாள அட்டை வழங்கும் விழாவும் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த முத்துமலை முருகன் கோவில் அருகில் கரும்புச்சாறு விற்பனையாளர்கள் நலசங்கம் தொடக்க விழா மாவட்ட தலைவர் வீரத்துறை தலைமையில் செயலாளர் ராஜகோபால், பொருளாளர் சுகன்யா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தங்கராசு, வெங்கடேஷ், அருள்நாதன், அனிதா, செல்வம் என 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசு கரும்பையும் இயந்திரங்களையும் மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று இந்த விழாவில் கோரிக்கை விடுத்தனர். பார்த்திங்கன்னா நாங்கள் துவக்க விழா நாளாக அறிவித்து இன்றைக்கி பல்வேறு மாவட்டத்தின் சேலம்லேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் கரும்பு ஜூஸ் முதல்ல நாங்கள் சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். உறுப்பினர் அட்டை வழங்கும் விழாவாகவும் இன்றைக்கி முதல் ஆரம்பித்ததுனால கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, நாளைக்கு எங்களுக்கு எல்லா துறை சங்கத்தில் இருக்கிற மாதிரி மானிய கோரிக்கைகளை கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் ஆதார விலை நாளைக்கு கரும்பு மானியத்தில் கொடுக்கறதுக்கு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டாரத்தில் வெம்பா பனி காரணமாக மிளகாய் செடிகள் கருகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெம்பா பனி காரணமாக மிளகாய் செடிகள் கருகி வருகின்றன. இதனால் 1 ஏக்கருக்கு 5 குவிண்டால் மகசூல் கிடைக்க வேண்டிய இடத்தில் 1 குவிண்டால் மிளகாய் தான் கிடைத்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 1 ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் 10,000 ரூபாய் கிடைப்பதே கடினம் என்றும் தெரிவிக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால் விளைச்சல் பாதிக்கப்பட்ட போதும் பயிர் காப்பீட்டுத் தொகையும் இழப்பீடும் கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அலங்கியத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என அறிவித்தும் இன்று வரை வழங்கவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தாராபுரம் அருகே அலங்கியத்தில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அறிவித்திருந்தது. அந்த உறுதிமொழியை இன்னும் நிறைவேறவில்லை என்பதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகாரிகள் அந்த பகுதியில் உள்ள குடிசைகளை காலி செய்ய சொன்னதால் மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே கோட்டாட்சியரும் வட்டாட்சியரும் அந்த பகுதியில் நில அளவை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்காக வந்த கோட்டாட்சியர் பெலிக்ஸ் ராஜாவிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். இதற்கு பதிலளித்த அவர் நில அளவை மேற்கொண்ட பின் பட்டா வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். வாழப்பாடியில் அரசு நிலத்தை தனியார் ஆக்கிரமிப்பு செய்ததால் அப்பகுதி பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் அரசு நிலத்தை மீட்டெடுக்க மனு கொடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தண்ணீர் பந்தல் பகுதியில் இலங்கை அகதிகளுக்காக அரசு நிலம் ஒதுக்கியதாக கூறப்படுகிறது. அந்த நிலத்தை தனியார் நபர் ஆக்கிரமிப்பு செய்ததால் பெத்தநாயக்கன் பாளையம் தண்ணீர் பந்தல் பகுதியில் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கம்பி வேலி அமைக்கும் பணியை தனியார் நபர் தொடங்கியுள்ளதால் அரசு நிலம் அரசுக்கு சொந்தம் என 50க்கும் மேற்பட்டோர் பெத்தநாயக்கன் பாளையம் வட்டாட்சியர் ஜெயக்குமாரிடம் மனு கொடுத்து அந்த நிலத்தை மீட்டெடுக்க கோரிக்கை வைத்தனர். மேலும் எங்கள் கோரிக்கையை ஏற்க மறுத்தால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து அரசு ஆவணங்களை பெத்தநாயக்கன் பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருப்பி அனுப்பி போராட்டம் கையில் எடுப்போம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கிழக்கு அரிஜின தெருவில் நான் வசிக்கிறேன். நான் இந்த ஊரில் பிறந்தவன்.
அப்படி இருக்கும்போதில் சேலம் மாவட்டம் பெத்தநாயகம் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். எனது முகவரி இப்போ வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி சுலோனுக்கு கால்நடை மருத்துவமனை அருகில் சுலோனுக்கு அகதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் 1.5 ஏக்கர். அந்த நிலத்தை வந்து தனியாருக்கு வந்து முள்வேலி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் தடுத்துட்டு வந்து மீண்டும் தாசில்தாருக்கு மனு கொடுத்துருக்குறோம். தாசில்தார் வந்து நாங்கள் வந்து மனு பரிசீலனை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல முடிவாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் கோரிக்கை, எங்கள் பகுதியில் வந்து வெள்ளி சந்தை இல்லை, ஆடு அடிக்கிற இடம் இல்லை, சமுதாய கூட எங்கள் பகுதியில் இல்லை, காவல்துறை இல்லை, காவல் நிலையம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் நிறைய இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய எங்கள் பொது தேவைக்கு வேணும். அதான் இந்த இடத்த அவங்கள்கிட்ட மீட்டு பொது சேவைக்கு செஞ்சு கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுது. கோவையில் மின்சார வசதியின்றி வாழ்ந்த மயிலாம்பாறை பகுதி மக்களுக்கு மின்சார இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் மயிலாம்பாறை பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த பல ஆண்டுகளாக 26க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். முதல் கட்டமாக 12 பேருக்கு மின் இணைப்பு மற்றும் பட்டா வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 14 பேருக்கும் மின் இணைப்பு மறுக்கப்பட்டதால் மக்கள் தொடர்ந்து மனுக்கள் அளித்து போராடி வந்தனர். மின்சாரம் இல்லாததால் விஷப்பூச்சி அச்சம், இருள் சூழ்ந்த வாழ்க்கை, கல்வி பாதிப்பு ஆகியவை இருந்து வந்தது. இதனை கண்டித்து மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் நேரில் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அங்கு குடியிருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் தடையில்லா சான்று வழங்கி மின்சார இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதியளித்துள்ளனர். அதற்கான கடிதமும் மின்சார வாரியத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக இருளில் வாழ்ந்த மக்கள் மகிழ்ச்சியில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இங்கே குடியிருந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு 26 பேர் இவங்களுக்கு பட்டா கேட்டு மனு செய்திருந்தாங்களா. ஒரு 12 பேருக்கு மட்டும் பட்டா கொடுத்துருந்தாங்க. மிச்சம் 14 பேருக்கு இந்த பட்டாக்கள் கொடுக்காம இருந்தாங்க. அது என்னன்னா, தனிப்பட்ட முறையில் அவர்கள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பாக இருப்பவர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு பட்டா கொடுக்காம இருந்தாங்க. நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மூடப்பட்டிருக்கும் கிறிஸ்தவ சிற்றாலயத்தை திறக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் ஆசாரிப்பள்ளத்தில் 1939ஆம் ஆண்டு சிற்றாலயம் கட்டப்பட்டதாகவும் இங்கு கன்னியாஸ்திரிகள் தங்கி சமூக பணியாற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. காசநோய் மருத்துவமனையாக செயல்பட்ட இந்த வளாகத்தில் 2004ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி தொடங்கிய போது அரசின் உத்தரவின்றி வழிபாட்டு தலம் மூடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. அந்த சிற்றாலயத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரியுள்ளனர். வழக்கம், அதுல பல மதத்தினரும் அங்கு வருவாங்க. எல்லோரும் தன்னுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும், தன்னுடைய தெய்வத்தின் மூலம் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தோடும் மிகுந்த பாரத்தோடும் சிரமத்தின் மத்தியில் தான் அரசு மருத்துவமனையை தேடி வருவது வழக்கம். அப்படியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையிலே எங்களுடைய முன்பாக இருந்த மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிற்றாலயம் அங்கு இருக்கிறது. விழுப்புரத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் நகராட்சி பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படவில்லை எனவும் 4 மாதத்திற்கு ஒருமுறைதான் கூட்டம் நடைபெறுகிறது எனவும் கூறி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகர்மன்ற கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற தலைமை தமிழ்செல்வி பிரபு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டில் உள்ள கோரிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பி பேசினர். அப்போது திமுக கவுன்சிலர் மணவாளன் என்பவர் குறுக்கிட்டு ஒவ்வொருவராக கேள்வி கேளுங்கள் என தெரிவித்தார். உடனே நாங்கள் தலைவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் எதற்காக தலையிடுகிறீர்கள் என்று அதிமுகவினர் கேட்டனர். இதனால் அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ராதிகா, செந்தில், கோல்ட் சேகர், ஜெயப்பிரியா, சக்திவேல், ஆவன் செல்வம், கலை, பத்மாவதி ஆகியோர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து நகர்மன்ற கூட்டத்தின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விழுப்புரம் நகராட்சி பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் 4 மாதத்திற்கு ஒருமுறைதான் கூட்டம் நடத்துகின்றனர் என்றும் இதனால் மக்கள் பிரச்சினைகளை எடுத்துரைக்க முடிவதில்லை எனவும் அடிப்படை வசதிகளின்றி மக்கள் சிரமத்திற்குள்ளாகின்றனர் எனவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் நகர விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் சாலை பணிகள் நடைபெறவில்லை என்றும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் வசதியும் இல்லை, மக்கள் பிரச்சினைகளை சொல்ல விடாமல் திமுக கவுன்சிலர்கள் தங்களை தடுத்து அவர்களே பேசுவதால் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததாக அதிமுக கவுன்சிலர்கள் தெரிவித்தனர்.
சென்னை நெற்குன்றத்தில் பள்ளிகள், கிறிஸ்தவ ஆலயம், மசூதி, பேருந்து நிறுத்தம் இருக்கும் இடத்தில் புதிய டாஸ்மாக் மதுக்கடை திறக்கப்பட்டதை எதிர்த்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பூவிருந்தவழி நெடுஞ்சாலையில் நெற்குன்றத்தில் புதிதாக டாஸ்மாக் மதுக்கடை திறக்கப்பட்டு உள்ளது. இந்த கடையை திறக்கக்கூடாது என்றும் மூட வேண்டும் என்றும் கோரி அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதி அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் மக்களுடன் இணைந்து போராடி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவுன்சிலர் சத்யநாதன், கடந்த 4 ஆண்டுகளாக தங்கள் பகுதியில் திறக்கவிருந்த 2 டாஸ்மாக் கடைகளை மக்கள் போராட்டத்தால் தடுத்து நிறுத்தியதாக தெரிவித்தார். இந்த வார்டில் இங்கே திடீரென்று டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக நான் மாமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு 2 டாஸ்மாக் கடை திறக்க வந்ததை பொதுமக்கள் நலன் கருதி நான் திறக்க விடலை. இதையும் 7 மாதமாக நான் எங்கேயும் அனுமதி கொடுக்காத அளவுக்கு நான் எல்லாருக்கும் மனு கொடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ திடீரென்று அனுமதி பெறப்பட்டுள்ளது என்று நேற்று இரவு துவங்கப்பட்டுள்ளது. எங்களோட கோரிக்கை ஒன்று தான். பக்கத்தில் அரசு பள்ளி, இந்த பக்கம் ஒரு பிரைவேட் பள்ளி, பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது, இந்த பக்கம் மசூதி இருக்குது. எப்படி அரசு அதிகாரிகள் இதுக்கு மனு கொடுத்தாங்க? இதுக்கு எப்படி அரசு அதிகாரிகள் அனுமதி கொடுத்தாங்க? இது ஒன்று. ரெண்டாவது, கேரள மாநிலம் பாலக்காட்டில் முக்கிய சாலையின் நடுவில் தொழுகை நடத்தி போக்குவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்திய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள IMA சாலையின் நடுவில் திடீரென இஸ்லாமிய பெண் ஒருவர் தொழுகையில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது குடும்பத்தில் நிலவி வரும் சொத்து பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லவே சாலையின் நடுவே தொழுகையில் ஈடுபட்டதாக அவர் கூறினார். சென்னை பள்ளிக்கரணையில் கார் நிறுத்துவதில் தகராறு ஏற்பட்டதில் அண்ணனின் விரலை தம்பி கடித்து துப்பியுள்ளார். சென்னை பள்ளிக்கரணை அமராவதி நகர் சாரதி தெருவை சேர்ந்த தினேஷும் அவர் தம்பி ராஜேஷ்குமாரும் ஒரே வீட்டில் தரைத்தளத்திலும் மேல்தளத்திலும் குடியிருந்து வருகின்றனர். கார் நிறுத்துவது தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்கனவே தகராறு இருந்தது. இந்த நிலையில் மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது முற்றி போய் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது. இதில் ஆத்திரமடைந்த ராஜேஷ்குமார் தனது அண்ணன் தினேஷின் வலக்கையை விரலை கடித்து துப்பியுள்ளார். தடுக்க வந்த தினேஷ் மனைவியின் விரலையும் கடித்து உள்ளார். இரத்த வெள்ளத்தில் துடித்த தினேஷை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் துண்டாக விரலை ஒட்ட வைக்க முடியாது என மருத்துவர்கள் தெரிவித்து உள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 6 மாத காலமாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. பணிகள் நிறைவு பெற்று இன்று 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதற்காக யாகசாலை பூஜை, கணபதி பூஜை, கோபூஜை ஆகியன நடைபெற்றன. பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் யாகசாலை பூஜையை தலைமையேற்று நடத்தினார். யாகசாலையில் வைத்து பூசிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக விமானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கலசங்களில் உள்ள புனித நீரை விமானத்தில் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர் ரகுபதி, ஆட்சியர் அருணா, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மன்னார்குடியில் ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இவ்வாலயம் 16 கோடி ரூபாய் செலவில் திருப்பணி வேலைகள் கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்தன. ஆலய திருப்பணி வேலைகள் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் திருப்பணி வேலைகள் நிறைவடைந்த நிலையில் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி ஆலயத்தில் யாக வேள்வி குண்டங்கள் அமைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பட்டு ராஜகோபுரம், விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சன்னதிகளில் அருள்பாலிக்கும் மூலவர் பெருமாள், தாயார் முதலான அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை ஒட்டி திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கருண் கரட் உத்தரவின் பேரில் 100கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் நகராட்சி ஊழியர்கள், தீயணைப்பு துறையினரும் கும்பாபிஷேக பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.
செங்கத்தில் அமைந்துள்ள அனுபாமிகை ரிஷபேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்யாறு கரையில் அமைந்துள்ள 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனுபாமிகை சமேத சுயம்பு ஸ்ரீ ரிஷபேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மகா கணபதி ஹோமம், கோபூஜை, மகா வாஸ்து சாந்தி உள்ளிட்ட வழிபாடுகளுடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதனையடுத்து சுயம்பு ரிஷபேஸ்வரர், தாயார் அனுபாம்பிகை, வள்ளி தெய்வானை சமேத முருகன், காசி விஸ்வநாதர், நவக்கிரகங்கள், நந்தி ஆகியோருக்கு புனித நீரை ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் அன்பழகன், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், விழா குழு தலைவர் வழக்கறிஞர் கஜேந்திரன், இந்து சமய அறநிலையத்துறையினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நாடு முழுவதும் சந்திச்சிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க நாளை கடைசி நாள். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரான் மிக கடுமையான ராணுவ தாக்குதலை சந்திக்க நேரிடும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல். 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி ஆறுதல் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemnet.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.